ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 13வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைபை போடுங்க, லைக்கு போடுங்க, பக்கம் இருக்கக்கூடிய ஐப்பை போடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் 1,99,424 ஓட்டுகள் வாங்கி நம்பர் 1 பொசிஷனை மட்டும் பிடிக்காமல் 26.58% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். ஸோ இவர் அட்டகாசமாக வாக்குகளை வாங்கி கூச்சிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது அசால்ட்டாக வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவர். ஆனால் இன்னைக்கு 2 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கி குவிக்க போகிறாரு இந்த வாரத்தில். அதுக்கிட்ட தான் 2வது இடத்துல திவ்யா கணேஷ் அவர்கள் வந்துருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1,47,742 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 19.69% இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் சரியான ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட் வந்து ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் 25%, பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 19% வந்து வந்திருக்காங்க. 3வது இடத்துல விஜய் பார்வதி 80,874 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 10.78% இருந்துட்டுருக்காங்க. கமருதீனி கூட சண்டை வரும்போது கமருதீன் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு, விஜய் பார்வதிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிவாக இருந்தாங்க மக்கள். ஸோ அதனால் 11%, 12% அப்படின்னு சொல்லி பாயிண்ட்ஸ் வந்து ஏறிட்டே வந்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே அதனால். அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் கமருதீன் அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 70,831 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.44% இருந்துட்டுருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு, இது வாரத்தில் போட்டு பொலன்னு வந்து பொழந்து எடுக்க போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரவுடிஸை வந்து உள்ளர வந்து பண்ணிட்டுருக்காப்புல, ரொம்ப அக்ரெசிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் பிளே வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ அது லிட்டராக ரொம்ப மோசம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து சாண்ட்ரா கிட்ட பயங்கரமான ஒரு சண்டையாக, அதனால் வந்து அவங்களுக்கு பேனிக் அட்டாக்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. 5வது இடத்துல அரோரா சிங்க்லர் 60,038 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 8% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு சூப்பரான சில வார்த்தைகள் வந்து இருக்குது. நல்ல ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த டாஸ்க் நம்பர் 7ஐயும் வெற்றி பெற்றிருக்காங்க. எல்லா டாஸ்க்லையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சியோட சூப்பரான பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி குவிச்சிட்ருக்காங்க. சொல்ல போனால் டிடிஎஃப்பே வின் பண்ணுற அளவுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கடுத்து 6வது இடத்துல சபரிநாதன் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 56,103 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 7.48% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ இப்போதைக்கு 7 டாஸ்க் முடிஞ்சது நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து லீடிங்கில் வந்து இருந்துட்டுருக்காப்புல நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வெற்றி பெறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 99%. சாண்ட்ராவோ இல்லை அரோராவோ ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். 7வது இடத்துல வந்து சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 56,099 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 7.48% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக அவங்களும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க மக்களே. டிடிஎஃப் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆனால் செமையாக இருக்கும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா. ஏன்னா இந்த வாரம் வந்து அவங்க எவிக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா தரமாக இருக்கும். 8வது இடத்துல விக்ரம் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 50,441 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.72% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரம் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க ஆர்கனைஸ்டாக ஒரு மாதிரி ஒரு கேம் வந்து விளையாடிட்டுருக்காரு. அது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா இது எல்லாமே இண்டிவிஜுவல் பேஸ்டு கேம்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நேத்திக்கு இவரும் சுபிக்ஷாவும் விளையாடினதை வந்து பார்த்திங்கன்னா மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 9வது இடத்துல சுபிக்ஷா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 28,662 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.82% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்பயும் சொல்கிறேன், இவங்க லிட்டரலாக தனியாக கேம் விளையாடி இருந்தாங்க அப்படின்னா
சொல்லப்போனால் இவங்க வந்து டைட்டில் வின்னராக கூட மாறி இருக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த சீசன்லேயே எல்லாமே வந்து ரொம்ப டாக்ஸிக்காகவும் ரொம்ப மோசமாகவும் நடந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல டாக்ஸிக்கே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா அவர்களை தான் வந்து சொல்லியே தீரணும். ஸோ அதனால் சுபிக்ஷா அவர்கள் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமை இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னாவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருப்பாங்க. பட் ஓவர் ஷேடோ செய்யப்பட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. சொல்லப்போனால் வந்து விக்ரமுடைய முதுகுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டே வந்திருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தது. ஸோ அப்படி தான் வந்து நேத்திக்கு கூட வந்து ஒரு கேம் வந்து விளையாடிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இண்டிவிஜுவலாக தானே விளையாடணும். விக்ரம் வந்து நிறைய பேர் இருந்தால் தான் அவரை பிடிக்க முடியும், அவர் பின்னாடி வந்து அந்த காயினை ஒட்ட முடியும் அப்படிங்கிற போது ஏன் விக்ரம் மேலே சுபிக்ஷா அவர்கள் வந்து ஒட்டலை? ஏன்னா அதிகப்படியான சான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருந்தது. அவ்வளோ சான்ஸும் வந்து இருந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் மேலே வந்து சுபிக்ஷா அவர்கள் வந்து ஒட்டவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க. ஏன் இவங்க ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திவ்யா முதல் கொண்டு பார்வதி முதல் கொண்டு இந்த கேள்விகளை வந்து எழுப்பிக்கிட்டே வந்திருக்காங்க. இதே கேள்விகள் தான் மக்கள் மனசுலையும் வந்திருக்கு. ஏன்னா அவங்க அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக விளையாடு, யாரையும் நம்பாத, யார் பேச்சையும் கேட்காத, ஒழுங்காக உன்னுடைய கேம் வந்து விளையாடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போனாங்க. பட் அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வந்து புரியவே இல்லை. ஆனாலும் வந்து இது அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, இப்போ ஓட்டிங் முடிவுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சபரி, சாண்ட்ரா, விக்ரம், அதுக்கப்புறம் சுபிக்ஷா இவங்க 4 பேர் தான் டேஞ்சர் ஜோன் வந்திருக்காங்க. இதில் சபரி வந்து போக மாட்டார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் டிடிஎஃப் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதே போல் சாண்ட்ரா அவர்களும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடிஎஃப் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் நல்ல வாக்குகளோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. இப்போ 2 பேருக்கு மட்டும்தான் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா, இன்னொன்று வந்து விக்ரம் அவர்கள். ஓகேவா? ஸோ இன்கேஸ் சுபிக்ஷாவை வெளியே அனுப்பிச்சிட்டு ஒரே ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனை கூட வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் மேபி ஆர் மைட் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. இல்லை நம்ம ஓட்டிங்ஸ் பிரகாரமே போயிடலாம், கரெக்டாக வந்து நேர்மையாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க அப்படின்னா விக்ரமை தூக்கி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மக்களே. ஸோ இப்படி தான் வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மக்கள் ரசிக்கும்படியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சுபிக்ஷாவுக்கு ஆரம்ப கட்டத்துலேருந்தே வந்து நல்ல சப்போர்ட் வந்து மக்கள்கிட்டேருந்து கிடைச்சதில் தானே. அதனால தான் இத்தனை நாட்கள், கிட்டத்தட்ட 90 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கடக்க போகிறாங்க. சும்மா ஒன்றும் வந்து அவங்க கடக்கலை. ஆனால் ஒரு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வாரங்கள் வந்து நாமினேஷன்லேயே வரமாட்டாங்க. விக்கல்ஸும் வரமாட்டார், சுபிக்ஷாவும் வரமாட்டாங்க. அது அவங்களுடைய சேஃப் கேம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டே வந்திருந்தாங்க. எப்பெல்லாம் நாமினேஷனில் வராங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க சுபிக்ஷா. அதே போல் விக்ரமும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார். ஸோ அப்படி ஏதாவது ஒரு உந்துதல் வந்து இவங்களுக்கு தேவைப்பட்டுகிட்டே வந்திருந்தது. ஸோ அந்த ஒரு உந்துதலை வந்து எங்கேயோ மறைச்சி வச்ச மாதிரி வந்து மறைஞ்சிட்டாங்களோ சுபிக்ஷா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் எனக்கு வந்து இருக்குப்பா. ஏன்னா கஷ்டப்பட்டு வந்த ஒரு பொண்ணு அவங்க, ஓகேவா? ஸோ ஏதோ பலூனக்கா மாதிரிலாம் வரல, சரியா? அவங்க வந்து மீனவ பொண்ணு, மீனவ சமுதாயத்துலேருந்து வந்திருக்காங்க, மீனவ சம்மந்தமாக வந்து வீடியோக்களை தான் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வின் பண்ணியிருந்தா எனக்கும் ரொம்ப பெருமையாக வந்திருந்திருக்கும். பட் எங்கேயோ ஒரு இடத்துல லூஸ் பண்ணிட்டாங்க. பார்ப்போம் மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.